ஹலோ சான்ஸ். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது திருப்பதி பாலாஜி தான். சாதாரண மக்கள் கிட்ட வந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் திருப்பதியை விசிட் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டாங்க. வருஷத்துக்கு மில்லியன் கணக்கான மக்கள் திருப்பதி பாலாஜியை தரிசிப்பாங்க அண்ட் காணிக்கையும் செலுத்துவாங்க. திருப்பதி பாலாஜியை கலியுக கடவுள்னு கூட சொல்லுவாங்க. காரணம் வெங்கடேச பெருமாளோட ஸ்டோரி இந்த பூமியில உண்மையிலேயே நடந்திருக்கு. பெருமாள் வந்து நம்மளை போல மனுஷனா வாழ்ந்துட்டு தான் கடவுள் ஆனாரு. அது வந்து கொஞ்சம் வினோதமான கதை. எல்லாரும் போல வெங்கடேச பெருமாள் வந்து இந்த பூமியில ஜென்மிக்கல. கோபப்பட்டு கோச்சிக்கிட்டு வந்த லட்சுமி தேவியை சமாதானம் செய்யதான் மகாவிஷ்ணு வெங்கடேச பெருமாளா இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம்னால நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போவது திருப்பதி பாலாஜியோட லைஃப் ஸ்டோரி கிடையாது. பெருமாளோட சிலையை சுத்தி என்னென்ன மர்மங்கள் நடக்குது, அது உண்மையிலேயே மர்மம் தானா இல்ல மிக்ஸ் பண்ணி விட்ட கதையான்றது இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தி ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. வெங்கடேச பெருமாளோட அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செதுக்குனதோ இல்ல யாராவது கொண்டு வந்து வச்சதோ எல்லாம் கிடையாது. அதுவாவே சுயம்புவா கிரியேட் ஆன சிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியில வாழ்ந்த பெருமாள் சிலை ஆயிட்டாராம். பெருமாள் இப்படி சிலையானதுக்கு காரணம் ரெண்டு பொண்ணுங்க. ஒண்ணு வந்து லட்சுமி தேவி, இன்னொன்னு வந்து பத்மாவதி. கல்யாணம் ஆனாலே ஒய்ஃபோட பேச்சை கேட்டு ஹஸ்பண்ட் சிலை ஆக வேண்டியதுதான். சோ இங்க கதை என்னன்னா, லக்ஷ்மியை தேடிக்கிட்டு வந்த பெருமாள் லக்ஷ்மியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பத்மாவதியை கண்டுபிடிச்சிட்டாரு. சோ ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. பத்மாவதிக்கு பெருமாள் மேல அவ்வளவு லவ். அந்த லவ் கடைசியில கல்யாணத்துல போய் முடியுது. ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்றதுக்கான பேக் ஸ்டோரி ராமாயணத்தோட சீதா தேவி கிட்ட போய் கனெக்ட் ஆகுது. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஷார்ட்டா சொல்லணும்னா பத்மாவதி வந்து முன் ஜென்மத்துல மாய சீதா. ராவணன் கடத்திக்கிட்டு போனது சீதா தேவியே கிடையாது, மாய சீதாவை. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிளியரா விளங்கிடும். சோ கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் லட்சுமி தேவிக்கு அந்த மேட்டரை பத்தி தெரிய வந்தது. இப்படி கல்யாணத்தை பத்தி லட்சுமி தேவிக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, அதை போட்டு கொடுத்தது நாரதன். ஷேர் பண்ணி விடுறது தானே நாரதனோட வேலை. சோ நாரதன் வந்து லட்சுமி தேவி கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ லட்சுமி தேவி வந்து கொஞ்சம் கோபத்தோட பெருமாளை பார்க்க வந்தாங்க. லட்சுமியை பார்த்ததும் பெருமாள் செம்ம ஹாப்பி. ஆனா கல்யாணத்தை பத்தி கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம பெருமாள் வந்து 7 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாராம். அந்த 7 ஸ்டெப் தான் 7 மலை. சோ அந்த 7வது மலையில போய் சிலை ஆயிட்டாரு. இப்போ நீங்க என்ன கேட்கலாம், 7 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாருன்னா அந்த கால் தடமெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு. பெருமாளோட கால் தடம் புண்ணியம் நிறைந்த பூமியில மட்டும்தான் பதியும்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. இப்போ கடவுள் வந்து நல்லவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான். சோ அந்த 7 ஸ்டெப்ல ஒரு பாதம் மட்டும் ஆந்திராவோட காலாஸ்தில பாப்பாநாடு பேட்டையில செல்லூர்னு சொல்லப்படும் இடத்துல பெருமாளோட அந்த கால் தடம் பதிஞ்சிருக்கு. இந்த ஸ்டோரிக்கு எந்த பப்ளிசிட்டியும் கிடையாது, அதனால அந்த இடம் பெருசா ஃபேமஸ் ஆகல. பட் இந்த 7 ஸ்டெப்ல ஒரு பாதம் மட்டும் அங்க இருக்குன்றது உண்மை. அண்ட் வேற எங்கேயுமே அந்த கால் தடம் பதியலன்றதும் உண்மை. இப்படிதான் 7 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு மலை உச்சியில போயிட்டு சிலை ஆயிட்டாராம். என்னோட கோபத்தாலேயே என்னோட ஹஸ்பண்ட் சிலை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவியும் அங்கேயே சிலை ஆயிட்டாங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்த பத்மாவதி தேவியும் அங்கேயே சிலை ஆயிடுவாங்க. சோ பெருமாளோட சிலை மட்டும் சுயம்புவா வந்தது கிடையாது. லட்சுமி தேவியும் பத்மாவதி தேவியும் சுயம்புவா வந்தவங்க தான். இதுதான் பெருமாள் சிலையான கதை. அடுத்து பெருமாளோட அந்த சிலையில தலைமுடி இருக்குமா. அந்த தலைமுடி வந்து பார்க்க மனுஷனோட தலைமுடி போலவே அவ்வளவு ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்குமா. அதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் பூமிக்கு வந்து லட்சுமியை தேடும்போது ஒரு ஆள் கோடாரியை தூக்கி போட்டதால பெருமாளோட தலையில காயப்படுமா. அந்த ஆள் ஏன் கோடாரியை தூக்கி போட்டான்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அப்படி காயப்பட்டதால பெருமாளோட தலையில இருந்து கொஞ்சம் முடி வந்துடுச்சான். அந்த டைம்ல வானத்துல போய்கிட்டு இருந்த நீலாதேவின்னு சொல்லப்படும் ஒரு தேவதை இறங்கி வந்து அவங்களோட தலைமுடியை எடுத்து பெருமாளுக்கு வச்சாங்களாம். சோ ஒரு தேவதையோட தலைமுடின்றதால எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது புத்தம் புதுசா தான் இருக்குமா. அண்ட் இதே நீலாதேவி கான்செப்ட்னாலதான் மக்கள் வந்து அவங்களோட முடியை பெருமாளுக்கு காணிக்கையா செலுத்துவாங்களாம். பெருமாள் வந்து நீலாதேவி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஆம்பளை, எனக்கு முடி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உன்னோட தலைமுடியை எனக்காக கொடுத்தியே, அதுக்காகவே இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் என்னோட பக்தர்கள் அவங்களோட முடியை உனக்கு காணிக்கையா செலுத்துவாங்கன்னு சொன்னாராம். அதனாலதான் பக்தர்கள் மொட்டை போடுவாங்க. அடுத்து பெருமாளுக்கு வேர்க்குமா. பெருமாளோட அந்த சிலையில வேர்வை துளிகள் வந்துகிட்டே இருக்குமா. சோ மனுஷனுக்கு எப்படி வேர்க்குமோ அப்படிதான் பெருமாளோட சிலைக்கும் வேர்க்குமா. அதுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பக்தர்கள் அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போது பெருமாள் அதை காது கொடுத்து கேட்டு ஃபீல் பண்ணும்போது இப்படி வேர்க்குமா. பட் இதுல விஷயம் என்னன்னா, இந்த அபிஷேகம் பண்ண நீர் வெளியில போக அவுட்லெட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ அங்க ஏதோ கேப் ஒண்ணு இருக்கும். அந்த கேப்ல வெயில் பட வாய்ப்புகள் அதிகம். அந்த தண்ணியில வெயில் படும்போது ஆப்வியஸ்லி அது எவாபரேட் ஆக தான் செய்யும். அப்படி எவாபரேட் ஆகும்போது அந்த ஆவி அந்த நீர்த்தன்மையோட சிலையில போய் படும்போது அது வேர்க்கிறது போலதான் தோணும். பெருமாளுக்கு உண்மையிலே கூட வேர்க்கலாம். பட் இப்படி எவாபரேட் ஆகிறதும் நடக்க தான் செய்யும்.
அடுத்து ஓஷனோட சவுண்டு. சிலைக்கு பின்னாடி சைலண்டா இருக்கும்போது காது வச்சு கேட்டா அங்க கடல் அலைகளோட சத்தம் கேட்குமா. இந்த கடல் அலைகளோட சத்தம் என்னன்னா, இந்த கலிக்கு எப்படி பவர்ஸ் வந்ததுன்ற வீடியோல நான் மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த கதையில லக்ஷ்மி தேவி வந்து பாவக்கடல்ல இருந்து வெளியில வந்தாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ லக்ஷ்மி நிவாசிச்ச இடம் கடல்ன்றது போல மகாவிஷ்ணுவோட மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால வெங்கடேஷ் பெருமாளோட ஆழ்ந்த எண்ணம் எப்பவுமே கடலை சுத்தி தான் இருக்குமா. அந்த கான்செப்ட்னாலதான் அங்க கடல் அலைகளோட சத்தம் கேட்கும்னு சொல்லுவாங்க. அந்த கதையை அப்படி வச்சுட்டு லாஜிக்கா பார்த்தோம்னா சைலண்டா இருக்கும் இடத்துல நம்ம கையை எடுத்து காதுகிட்ட இப்படி இப்படி பண்ணோம்னா கூட அந்த கடல் அலைகள் சத்தம் கேட்க தான் செய்யும். அடுத்து அந்த லட்டு பிரசாதம். லட்டுன்னு சொல்லும் போதே ஆமா லட்டுன்னு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, அதுல அனிமல் ஃபேட்ஸை கலக்காங்கன்னு சொன்னாங்க. அதுல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க சொல்ல, இல்ல இல்ல இருக்குன்னு இவங்க சொல்ல, அது பாட்டுக்கு ஒரு தனி கதையில போகுது. அதை விடுங்க. இப்போ பழங்காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இந்த லட்டு பிரசாதத்தை தேவலோகத்திலிருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட பிரசாதம் போலதான் பார்த்தாங்க. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து போய்கிட்டு இருக்கும் இடத்துல எப்படி எல்லா லட்டுஸ்லயும் ஒரே டேஸ்ட் இருக்குன்றது மிஸ்டரி தான். அதனாலதான் லட்டுஸ்க்கு அவ்வளவு மதிப்பு. அடுத்து பெருமாள் சிலைக்கு பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பெருமாளுக்கு சாத்துற அந்த பூவெல்லாம் எடுத்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல போட்டுடுவாங்கன்னு அது 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள வேர்பேடுன்னு சொல்லப்படும் இடத்துல உள்ள நதியில போய் மிதக்கும்னு கூட சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஸ்வர்கலோகத்துல இருந்து தேவதைகள் எல்லாம் வந்து அந்த பூவு மாலை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்றது போலயும் சில நம்பிக்கைகள் இருக்கு. பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தேவஸ்தானத்துல உள்ளவங்களே அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு பகுதியில வச்சிடுவாங்களாம். அந்த இடம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை டிடிடி கார்டன்ஸ் காமிச்சிடுவாங்களாம். சோ சிலைக்கு பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து கோவிலுக்குள்ள விளக்கு ஒண்ணு அணையாம பிரகாசிச்சுக்கிட்டே இருக்குமா. கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலேயும் அந்த விளக்கு அணையாம தான் இருக்கான். அந்த விளக்க முதல் தடவை எப்போ ஏத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் மலை உச்சிக்கு போய் சிலையான பிறகு அந்த ஆரம்ப கட்டத்துல யாரோ அந்த விளக்கை ஏத்தி வச்சாங்களாம். பட் இதுல மேட்டர் என்னன்னா, அந்த ஒளிய அவ்வளவு ஈஸியா யாராலையும் பார்க்க முடியாதான். அதோட மீனிங் என்னன்னா, சில பேரோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஒளி தெரியும்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, யாராவது உருட்டி விட்ட கதையா கூட இருக்கலாம். அடுத்து என்லெஸ் வெல்த். உலகத்திலேயே பணக்கார கடவுள் யாருன்னா அது வெங்கடேச பெருமாள் தான். பக்தர்கள் அவங்களோட காணிக்கையை பணமாவும் கொடுப்பாங்க, நல்ல வசதி உள்ளவங்க கோல்டு சில்வர் ஜுவல்ஸாவும் கொடுப்பாங்க. அதுக்கு முடிவன்றதே இல்ல. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் பக்தர்கள் அவங்களோட காணிக்கையை செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பேக் ஸ்டோரி என்னன்னா, பெருமாள் வந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ணா கட்டணம் கொடுக்கணுமா. இன்னைக்கு பிரசன்ட் டேஸ்ல தான் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க. பட் பெருமாள் வாழ்ந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நார்த் இந்தியால இன்னைக்கு கூட இது நடைமுறையில இருக்கு. பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும்னா பையன் வீட்டு சைடுல இருந்து பொண்ணு வீட்டு சைடுக்கு இவ்வளோன்னு கட்டணம் கொடுக்கணுமா. அப்போதான் அவங்க பொண்ணு கொடுப்பாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாதவன் என்ன பண்ணுவான், போயா நீயும் வேணாம் உன் பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பொண்ணை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவான். இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்றதெல்லாம் இப்ப நடக்குது. பட் அந்த காலத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சோ அந்த கட்டணத்தை கொடுத்து தான் அவங்க கல்யாணம் பண்ணணும். அரை கட்டணத்தை கொடுத்து கல்யாணம் பண்றதை விடுங்க, கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்றது, லைஃப் டைம் ஒய்ஃபாவோ இல்ல ரெண்டல் ஒய்ஃபாவோ அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் இப்பவும் நார்த் இந்தியா சைட்ல சில பகுதிகளில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி அக்ரிமெண்ட் போடுவாங்க, எந்த மாதிரி பொண்ணுக்கு எவ்வளவு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஆகாத வெர்ஜின் பொண்ணுக்கு எவ்வளவு ரேட்டு, கல்யாணம் ஆகி வாடகை மனைவியா இருந்த வெர்ஜின் இல்லாத பொண்ணுக்கு எவ்வளவு ரேட்ன்றதையும் அந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்கும் இந்த கொடுமை நடக்குது. கேவலமா தான் இருக்கு, பட் இது நடக்குது. இப்போ பெருமாளோட கதைக்கு வந்தோம்னா, அந்த கட்டணத்தை கொடுக்க குபேரன் கிட்ட இருந்து கடன் வாங்கினாராம். இதுக்கு வட்டி எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ, கலியுகம் முடிகிற வரைக்கும் என்னோட பக்தர்கள் அந்த வட்டியை காணிக்கையா செலுத்துவாங்கன்னு சொன்னாராம். சோ அததான் பக்தர்கள் இப்போ காணிக்கையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்த விட மிக முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, இது வந்து பெருமாளோட சிலையே கிடையாது, அம்மனோட சிலைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, பொதுவா அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில பூஜை பண்ணுவாங்க. அதே போல திருப்பதி கோவில்லையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, மகாவிஷ்ணுவோட நெஞ்சில தான் லக்ஷ்மி நிவாசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சோ லக்ஷ்மிக்கு அபிஷேகம் பண்ணணும்னா பெருமாளுக்கு பண்ணாம பண்ண முடியாது இல்லையா. அதனாலதான் முழு சிலைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இப்படி வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்றதாலதான் அது அம்மனோட சிலைன்னு சொன்னாங்க. பட் ஃபேக்ட் பெருமாளோட நெஞ்சுக்குள்ள லக்ஷ்மி நிவாசிக்கிறாங்கன்றதுதான். சோ இதெல்லாம் தான் திருப்பதி கோவிலோட மர்மங்கள் என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதுக்கான டீடைல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.